அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி மாலையில் நாம் செய்யக்கூடிய சின்ன ஒரு பரிகார முறைகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒவ்வொரு அமாவாசைக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய 3ஆவது நாள் தான் 3ஆவது பிறை நாள்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக நம்மளோட இதில் வானத்தில் நிலவு தெரியாது. ஆனால் 3ஆவது நாளான அந்த திதியில் தெரிகிற அந்த நிலவானது ரொம்ப அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த ட்ரிப்பு நம்மளுடைய 3ஆம் பிறை சந்திர தரிசனமானது சாயங்காலம் 6:08 7:52 மணி வரைக்கும் இருக்குது. எப்பயுமே நம்முடைய சந்திர தரிசனமானது கொஞ்சமாக ரொம்ப கம்மியான குறைவான நேரத்தில் மட்டும் வந்துட்டு டக்குன்னு உடனே மறைஞ்சிரும். ஆனால் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் அதிகமான நேரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சாயங்காலம் இந்த பிறை தரிசனத்தை பார்க்க நீங்கள் மறந்துடாதீங்க. 3ஆம் பிறையை ஒரு தெய்வீக பிறைன்னு கூட சொல்லலாம். இந்த 3ஆம் பிறையை தான் சிவன் தன்னுடைய முடி மீது அணிஞ்சிருக்கிறாரு. 3ஆம் பிறையை பார்த்தா கண்டிப்பாக மனசுக்கு ஒரு அமைதியும் ஒரு ஆனந்தமும் இருக்கும். அதனால தான் இந்த சந்திர பகவானை இந்த சந்திர தரிசனம் பார்க்குறப்ப நம்ம ஒரு மனோகாரகன்னு சொல்கிறோம். அதாவது மனசு சம்மந்தப்பட்டவங்க மனசில் ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஒரு டெசிஷன் எடுக்க முடியல, எப்பயுமே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிறவங்க யார் ஒருத்தங்களுக்கு அது மாதிரிலாம் இருக்கும். அதாவது மனசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே இது மாதிரி நீங்கள் பிறை தரிசனத்தை நீங்கள் எப்பயுமே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த மாலை நேரத்தில் பிறை தரிசனம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, 3ஆம் பிறை தரிசனம்னு. அந்த நேரத்தில் நீங்கள் யார் ஒருத்தங்க சந்திரனை வழிபட்டுகிட்டே வரீங்களோ அவங்களுக்கு இந்த மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே தீருங்கிறது ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட இந்த 3ஆம் பிறை பிறந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை விநாயக பெருமான் சிவனுடைய அதிகாரத்தையும் பொறுப்புகளையுமே ஏற்றுக்கிட்டாராம். பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் விநாயகர் எல்லா உலகங்களையுமே போய் பார்க்கறதுக்கு போயிருக்காரு. எல்லா உலகத்தையுமே பார்வையிட்ட விநாயகர் சந்திரனை போய் பார்க்க போயிருக்காரு. சந்திரன் ஒரு முழு வெண்மதி, அதனால் ரொம்ப அழகாக அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருந்துட்டு சந்திரன் என்ன பண்ணிட்டாரு, விநாயகரோட உருவத்தை பார்த்து அந்த உடம்போட ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு ரொம்ப கேலியும் கிண்டலுமாக ரொம்ப பேசியிருக்காப்புல. இதனால் கோபமுற்ற விநாயகருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உன்னுடைய அழகானது இன்னையிலேருந்து ஃபுல்லாக இருண்டு உன்னை உலகத்தில் இருக்கவங்க யாருமே உங்களை வணங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சாபம் விட்டார். அதனால் என்னாச்சு, நாளாக சந்திரனுடைய அந்த முழு வெண்மதியான அந்த நல்ல எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் பாருங்கள். அந்த மூன் அது ஃபுல்லாக தேஞ்சு ஒன்றுமே அழகே இல்லாமல் ரொம்ப ஆனதுனால மனசு ரொம்ப கவலை அடைந்த சந்திரன் நம்ம சிவனை நோக்கி திருப்பி தவம் இருந்து திருப்பி மீண்டும் பழைய அழகை பெற்றாருங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் சந்திர பகவான் மாதத்தில் 15 நாள் தேய்பிரையாகவும் அதுக்கப்புறம் பாக்கி இருக்க 15 நாளில் வளர்பிரையாகவும் காட்சி அளிக்கிறாருங்கிறது ஒரு வரலாறு. அப்பேற்பட்ட சந்திர பகவானை இந்த 3ஆம் நாள் பிறை தரிசனம் அன்னைக்கு யார் ஒருத்தங்க பார்த்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபக சக்தி, மனக்குழப்பம் நீங்கிறது, கண் பார்வை கோளாறுகள்லாம் தெளிவாகிறது, ஆயுசு கூடுங்கிறது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதிலெல்லாம் பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இந்த 3ஆம் பிறையை யார் ஒருத்தங்க எப்பயுமே வழிபட்டே வராங்களோ அவங்களுக்கு சந்திர பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குங்கிறது ஒரு வரலாறுங்க. இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை யார் ஒருத்தங்க வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சிவனுடைய சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம். அதனால் நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு முடியுதோ, எப்போல்லாம் அந்த 3ஆம் பிறை தரிசனம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் மறக்காமல் இந்த தரிசனம் மட்டும் பண்ணுங்கள். இந்த 3ஆம் பிறை இந்த நாளில் நம்ம சந்திர பகவான் அந்த மூன் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக கோடு மாதிரி தெரியும். அதை நம்ம பார்த்துட்டு நம்மக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அது வேண்டிக்கிட்டிங்கன்னா அது வேண்டியபடி நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அப்படியான இந்த நாளில் நம்முடைய செல்வ வளர்ச்சி பெருக்கிக் கொள்ள, நம்ம குடும்பத்தில் உள்ள பண கஷ்டங்கள் தீர, குடும்பத்துக்கு செல்வ வளர்ச்சி வேணுங்கிறவங்க ஒரு சின்ன ஒரு வழிபாட்டு முறையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டங்க நீங்கள் சாயங்காலம் இன்றைக்கி ஒரு 6:30 மணிலேருந்து ஒரு 7:15 7:30 மணிக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி செஞ்சிடணுங்க. ஒன்றுமே இல்லைங்க, உங்களுடைய உள்ளங்கையில் கொஞ்சோண்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பச்சரிசி கண்டிப்பாக இருக்கும். அந்த பச்சரிசி மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஒரே ₹1 காயின் இது ரெண்டையுமே வச்சுட்டு நம்ம எப்பயுமே சந்திர பகவான் கிட்ட வேண்டப்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, இறந்து கேட்பாங்க பார்த்தீங்களா. ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு பிச்சை நம்ம எப்படி ஒரு இறந்து ஒரு பிச்சை எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களுடைய கையை இறந்து 2 கையையுமே விரித்து இப்படி அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி நீங்கள் கேட்கணுமா. 2 உள்ளங்கையிலையும் இப்படி வச்சுட்டு அந்த பச்சரிசி ₹1 நாணயம் வச்சுட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைகள், உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் சந்திர பகவான் கிட்ட நீங்கள் வேண்டி கேட்டு பாருங்களேன்.
கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அது நடக்குங்க. இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் பண வரவுக்காக தான் இந்த ₹1 காயின் வைக்கிறது. பச்சரிசிங்கிறது ஒரு மகாலட்சுமியோட அம்சம். அந்த இடத்துல பச்சரிசியும் வச்சுட்டு இந்த ₹1 காயினை வச்சுட்டு நீங்கள் சந்திர பகவான்கிட்ட நம்ம உங்கள் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகள் தீரணும், பணவரவு அதிகமாகும்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன், நிச்சயம் நடக்குங்க. இன்றைக்கி மாலையில் இந்த இதை நீங்கள் வந்து இந்த நேரத்தையும் காலத்தையும் மறக்காதீங்க. நிறைய இடத்துல வந்து இந்த வானத்தில் இந்த மூன் தெரியாது, ஒரு சில இடத்துல டக்குன்னு மேகம் வந்து மறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு தெரியாமல் போனால் கூட பரவாயில்ல, இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு வானத்தை வெறும் வானமாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே மேலே கண்டிப்பாக பிறை இருக்கும். நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த நீங்கள் கையில் வச்சுருக்க பச்சரிசியும் இதே நீங்கள் வானத்தில் அப்படி நம்ம அப்படி சுவாமிக்கிட்ட நின்று வேண்டி கேட்குற மாதிரி கேட்டுட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஒரே ஒரு சின்ன ஒரு மந்திரம் தான், ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமகங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி உங்களுடைய ப்ரேயர் மட்டும் வந்து பண்ணுங்கள். இந்த கையில் இருக்க பச்சரிசி நீங்கள் என்ன இந்த ₹1 காயினை கோவில் எங்கேயாச்சும் உண்டியில் போட்டுருங்க. இந்த பச்சரிசி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை வந்து அடுத்த நாளைக்கு வந்து காலையில் இந்த உங்கள் வீட்டு காக்கா குருவி ஏதாச்சும் வரும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த பறவைகளுக்கு வந்து நீங்கள் உணவாக கொடுத்துடலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், ரொம்ப தாந்திரீக பரிகாரம் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு நீங்கள் பலனடையணும். நீங்கள் இன்றைய நாளில் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த நேரத்தை நீங்கள் ஒரு சிலவங்க இந்த பதிவு லேட்டாக கூட பார்க்கலாம். அப்படி நீங்கள் இதாக ஆகிட்டா கூட, லேட் ஆயிடுச்சுன்னா கூட, அந்த டைம் முடிஞ்சிடுச்சுன்னா கூட கவலையப்படாதீங்க. இந்த சொன்ன பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆத்மார்த்தமாக நீங்கள் போயிட்டு ஓம் சந்திரம் அந்த வானத்தை பார்த்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய, ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக 3ஆம் பிறை தரிசனம் தான். அதனால் நீங்கள் இது மாதிரி சுவாமிக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரேயர் வைங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் வேறு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த பதிவு பிடிச்சிருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் கிட்ட இருந்து நன்றி கூடி விடைபெறுவது உங்கள் தினம் ஒரு தகவல். நன்றி.